ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் சாப்டர் 1116 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் 1115 வந்து கவர் பண்ணல, பிகாஸ் அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால வந்து நான் அதை கவர் பண்ணல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 116 கவர் பண்றோம். பட் அதுக்கு முன்னாடி சாப்டர் 115ல நம்ம வெகா பங்க் என்ன சொல்லியிருக்காரு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 116 கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வெகா பங்க் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு கிடைச்ச போன கிளிஃபை வச்சு பாக்குறப்போ நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வார் நடந்திருக்கு. அந்த வார்ல ஜாய் பாயோட எனிமி யார் அப்படின்னா நம்ம பிரசன்ட் டேல இருக்க வேர்ல்டு கவர்மெண்ட் தான். ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இருக்க வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க 20 கிங்டம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணாங்க. அவங்களதான் அலையன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜாய்பாயோட வலிமையான அந்த கூட்டத்தை எதிர்த்து நிக்க இவங்களுக்கு வேற வழி கிடையாது. அதனால்தான் இந்த 20 கிங்டமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாங்க. இவங்க எதுக்காக சண்டை போட்டாங்க, இந்த வார் எதனால நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சோ அதனால யார் ரைட்டு யார் தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த வார் நடந்ததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர்த்தோட மாறுபட்ட கருத்து தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் 900 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாய்பாய் பிறந்த அந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்க வந்து அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் இருந்துச்சு. அவங்க அப்ப யூஸ் பண்ண வெப்பன்ஸ் வந்து இப்ப நம்ம மாடர்ன் சயின்ஸ் வச்சு கிரியேட் பண்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. என்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்டால கூட அதை ரீகிரியேட் பண்ண முடியல. ஜாய்பாயோட தோல்விக்கு அப்புறம் வாய்டு செஞ்சுரி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி உலகத்துல இந்த வாரனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இந்த உலகம் வந்து நிறைய தொடர்ச்சி தீவுகளால உருவானது. ஒவ்வொரு தீவுகளுக்கும் நடுவுல வந்து பயணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நிறைய பீப்புள் வந்து அவங்க பிறந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்தையுமே அனுபவிக்காம இருக்காங்க. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. இந்த வாய்டு செஞ்சுரியில ஏற்பட்ட அந்த வாருக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு வந்து கடலுக்கு அடியில மூழ்கிடுச்சு. அதுல மிச்சம் இருக்க கான்டினென்ட்ஸ்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உலகம் வந்து கடலுக்கு அடியில தூங்கிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா நமக்கு தெரியாத ஏகப்பட்ட கான்டினென்ட்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை அப்ப இருக்க வேர்ல்டும் இப்ப இருக்க வேர்ல்டு மாதிரியே இருக்குது அப்படின்னா இந்த 100 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி எரேஸ் பண்றது வந்து இம்பாசிபிளான விஷயம். கடல் மட்டம் 200 மீட்டர் அந்த செஞ்சுரி அப்போ ரைஸ் ஆனதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கடல் மட்டும் எதுக்காக அவ்வளவு தூரம் உயர்ந்துச்சு? எல்லாமே என்ன யோசிப்பீங்க, இதெல்லாமே நார்மலா நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆனா நான் அப்படி நினைக்கல. இது வந்து மேன்மேடா ஏற்பட்ட ஒரு டிசாஸ்டர் தான். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பேரழிவு இயற்கையா நடந்திருந்துச்சு அப்படின்னா கடல் மட்டும் இவ்வளவு அதிகமா உயரத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய செஞ்சுரிஸ் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல்டே வந்து டேமேஜ் பண்ணும். கிளைமேட்டாலஜி, ஜியாலஜி, என்விரான்மெண்டல் அண்ட் அட்மாஸ்பியர் சயின்ஸ் வச்சு பாக்குறப்போ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து சிங்கிள் செஞ்சுரியில் நடக்க வாய்ப்பே கிடையாது. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்க காரணம் வேற என்னமோ தான். சோ இப்ப ரீசெண்டா கடல் மட்டம் உயர்ந்ததை நான் டிடெக்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சது. எனக்கு எதனால கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னு தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகத்தை கடலுக்குள்ள முழுகடிச்ச அந்த ஏன்ஷியன் வெப்பன் இன்னுமே இருக்கு. அந்த மிகப்பெரிய போர் வாய்டு செஞ்சுரியில ஆரம்பிச்சது வந்து இன்னுமே முடியல அப்படின்னு வெகா பங்க் சாப்டர் 115ல அவரோட மெசேஜை சொல்லி முடிக்கிறாரு. இப்ப நம்ம சாப்டர் 116ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சாப்டர் 116ஓட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம யாமோட்டோ இருக்கா இல்லையா, அவ வந்து கினேமன் ஒய்ஃப் கிட்ட இருந்து மெடிசனையும் டம்பிளிங்ஸையும் வாங்குறா. நம்ம வெகா பங்க் வந்து கடலையே முழுகடிச்ச அந்த ஏன்ஷியன் வெப்பன் இன்னுமே ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதை கேட்ட அலபாசால இருக்க மக்கள் வந்து என்னது, வேர்ல்டே முழுகடிக்கக்கூடிய அந்த வெப்பன் இன்னுமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி 800 வருஷம் பழமையான அந்த போர் இன்னுமே நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம யாரால அத்தனை காலங்களா வாழ முடியும்? அண்ட் அது மட்டும் இல்லாம எதுக்கு தேவையில்லாம ஒரு போர் சீக்கிரட்டா நடக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈமு காமிக்கிறாங்க. ஈமு வந்து ஒரு போட்டோவை பாக்குறா. அந்த போட்டோல இருக்கிறது யார் மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம விவி இருக்கா இல்லையா, அவளோட பெடிசிசர் மாதிரி இருக்கு. மேபி இது லில்லியா கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஈமு வந்து வெகா பங்க் அப்படின்னு சொல்றா. இப்பதான் வந்து ஈமோட வாய்ஸே ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறாங்க. இப்போ அலபாசால இகராம் காமிக்கிறாங்க. இகராம் வந்து நம்ம விவியோட மிஸ்ஸிங் போஸ்டர் வந்து அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு போஸ்டரை பார்த்து அவர் கண் கலங்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம விவியோட அப்பாவை பெருசா போட்டோவை மாட்டி அந்த அலபாசா கிங்டம் மாட்டிருக்காங்க. அண்ட் அதை சுத்தி நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. அண்ட் அதுல முக்கியமா பில் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தவன், பில்னா அந்த ஈகிளா மாறுவான் இல்லையா அவன், அண்ட் அந்த இன்னொருத்தவன் பேர் மறந்து போச்சு. இவங்க ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க. அண்ட் அப்பயுமே நம்ம வெகா பங்கோட மெசேஜ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுக்காக என்னோட பாட்டம் ஆஃப் ஹார்ட்ல இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் டெவலப் பண்றதுதான்.
என்னோட ரிசர்ச் வந்து இன்னுமே முழுமை அடையல. இப்போ என்னோட ரிசர்ச் வந்து மதர் ஃபிளேம்ல நிக்குது. அதோட பவர் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பிராக்டிகல் யூசஸ்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஒரு நாள் இந்த அழியப்படாத எனர்ஜியை வச்சு இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுக்குமே அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எனர்ஜியை கொடுக்க முடியும். அதாவது வெகா பங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு இல்லையா, அந்த எனர்ஜி கிரியேட் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து இன்னுமே முழுமை அடையல. பட் அவர் கண்டுபிடிச்ச வரைக்கும் அந்த ப்ராசஸ் எதுல நிக்குது அப்படின்னா மதர் ஃபிளேம்ல நிக்குது. ஆக்சுவலி இந்த மதர் ஃபிளேம் அப்படின்றது வந்து ஒரு அன்பினிஷ்டு ப்ராடக்ட் தான். அதை வச்சுதான் ஆக்சுவலி ஈமு வந்து லுலிஷியாவே அழிச்சிருப்பா. ஓகே, இப்ப நம்ம வெகா பங்க் அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த மதர் ஃபிளேம்ல இருந்து ஸ்மால் பிராக்மெண்ட் வந்து திருட்டு போயிடுச்சு, அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுத்துக்கிறேன், இது வந்து என்னோட தப்பு தான் அப்படின்னு வெகா பங்க் சொல்றாரு. அப்போ எக் ஐலாண்டுக்கு வெளியே காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டை சுத்தி ஃபுல்லா நெருப்பா இருக்குது. அந்த அதிர்வுக்கு என்ன காரணம் எடிசன் அப்படின்னு நம்ம ஸ்டெஸ்ஸி கேக்குறாங்க. அது என்னமே பயப்பட வச்சிருச்சு. இந்த ஹோல் பேஸ்மெண்ட்டுமே அந்த சைஃபர் ஃபோல் ஏஜென்ட்டோட அப்படியே கவுந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரா ஹேட் க்ரூ தப்பிக்கிறதுக்கு இதுக்கு மேல என்னால கிளவுட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியல அப்படின்னு எடிசன் சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய மெரைன் ஆபீசர்ஸ் வந்து செத்து போய் கிடக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம போவா ஆங்கா கூட அந்த செராஃபிம் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு பபுள்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது. அடுத்து மிருகத்தனமான ஒரு எல்டர் வரத்துக்குள்ள நீங்க இருந்து கிளம்பு ஸ்டெஸ்ஸி அப்படின்னு நம்ம எடிசன் சொல்லுது. நான் காக்கோவை மட்டும் தப்பிக்க விட்டுறவா எடிசன், அவன் இந்த பிரச்சனைல மாட்டிட்டு கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, நீ கவலைப்படாத, அவன் வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் பின்தொடர மாட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அவனோட பிரியாரிட்டி வந்து அவங்களா இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்டெஸ்ஸி வந்து எடிசன் கிட்ட கேக்குறான். எனக்கு புரிஞ்சிருச்சு ஸ்டெஸ்ஸி, உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சதுக்கே நான் மன்னிச்சிரு, அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு நான் நினைச்சே பார்க்கல, அவங்களுக்கு எதிரா உன்னை திருப்பினதுக்கே நான் மன்னிச்சிரு அப்படின்னு எடிசன் சொல்லுது. ஸ்டெஸ்ஸி இப்படி சொல்றதை கேட்ட காக்கு வந்து அவன் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு, என்னதான் வந்து ரெண்டு பக்கத்துல இருந்து நீ கஷ்டத்தை அனுபவிச்சாலுமே அப்பயுமே நீ எங்களுக்காக யோசிச்சு எங்களை காப்பாத்த நினைக்கிற, அதுதான் வந்து உன்னோட ஹியூமனிட்டிக்கான ப்ரூஃப் ஸ்டெஸ்ஸி, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, நீ வாழ்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காக்கு சொல்றான். அதுக்கு ஸ்டெஸ்ஸியுமே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அந்த பிராக்மெண்ட் காணாம போன 2 வாரத்துக்கு அப்புறம் லுலிஷியா கிங்டமுக்கு மேல ஒரு மிகப்பெரிய லைட் க்ளோ ஆகுறத நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, அந்த என்டையர் நேஷனுமே மிஸ்ட்ரீஸா இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்னோட எக்யூப்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எர்த்குயிக்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுச்சு. அதுதான் வந்து நம்ம முன்னாடி சொன்னேன். எப்படி நம்ம வெகா பங்க் சொல்லும் பொழுது நிறைய பீப்புள்ஸ் காமிக்கிறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல, பட் அவங்க லுலிஷியா கிங்டமோட ரெஃப்யூஜிஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மெரைன் ஆபீசரை காமிக்கிறாங்க. என்னது ஒரு ஏன்ஷியன் வெப்பன் இதெல்லாமே பண்ணுச்சா அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ அழுதுகிட்டே என்ன சொல்றா அப்படின்னா, லுலிஷியாக்கு இந்த மாதிரி ஒரு துயரத்தை யாரு பண்ணுவா அப்படின்னு அவ சொல்றா. ஒரு சயின்டிஸ்டா என்னால ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும், அதை வந்து மதர் ஃபிளேமால மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னோட சொந்த கண்டுபிடிப்பு அந்த ஏன்ஷியன் வெப்பனை வந்து இயக்கி இருக்கு. அந்த ஏன்ஷியன் வெப்பனை யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட மோட்டிவ் என்னன்னு தெரியல, பட் ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு நடந்ததுக்கு நான் தான் காரணம். என்னோட வருத்தத்தை எப்படி தெரிவிக்கிறது எனக்கு தெரியல, பட் ஆனா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வெகா பங்க் சொல்லிட்டு அவரோட தலையை வந்து தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இது வந்து என்னோட தியரியை ப்ரூவ் பண்ணுது. உலகமே கடலுக்கடியில முழுகின அந்த பேரழிவு வந்து மனிதர்களால ஏற்பட்டதுதான் அப்படின்னு வெகா பங்க் சொல்றாரு. நம்ம வெகா பங்கோட நியூஸ் வந்து எலிசபெல்லா அண்டாகாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எலிசபெல்லா என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னது லுலிஷியா அழிஞ்சு போச்சா, உடனடியா போய் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு டாகாமா கிட்ட அவன் ஆர்டர் பண்ணுவான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெகா பங்க் வந்து எல்லா தப்புமே அவர் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்பாரு இல்லையா, இதை வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெகா பங்க் இது வந்து உங்களோட தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வானோல நம்ம மோமோனோஸ்கி அண்ட் கினேமான் 2 பேருமே டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில்ல நம்ம வெகா பங்கோட மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா ப்ளூட்டானுமே அப்படின்னு மோமோனோஸ்கி என்னமோ சொல்ல வருவான். அதுக்குள்ள கினேமான் வந்து நம்ம மோமோனோஸ்கி வந்து டே வாய முடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குரோக்கடைல காமிப்பாங்க. குரோக்கடைலுமே அந்த நியூஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். நமக்கு ஒன் பீஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ஷியன் வெப்பனை பத்தி சொன்னதே நம்ம குரோக்கடைல் தான். சோ அவரையுமே காமிக்கிறாங்க. அந்த காலத்துல 3 ஏன்ஷியன் வெப்பன் இருந்திருக்கு. அந்த 3 ஏன்ஷியன் வெப்பனையுமே ஜாய் பாய் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து ஒரு கேள்வி எழுப்புது. இந்த உலகம் ஃபுல்லா முழுகலையே என்ன, ஆல்ரெடி முழுகிடுச்சு. இதுதான் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனா அதுக்கான ஆன்சர் வந்து கூடிய சீக்கிரத்துல வரும். இத வந்து ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோங்க. அந்த ஆன்சருக்கான டைம் வரும் பொழுது கடலுக்கடியில முழுகின அந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். அப்ப எல்லாருமே பயப்படுவீங்க. வாய்ட் செஞ்சுரி அப்படின்றது இன்னுமே ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. ஆனாலுமே அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க.
அப்படின்னு வெகாபங்க் சொல்றாரு. அதாவது வெகாபங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்த பொறுத்தவரையுமே ஜாய் பாய் அப்படின்றவர் வந்து நல்லவர் தான். ஆனா அவரே வந்து அந்த 3 ஏன்ஷியன்ட் வெப்பனையுமே ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் தான் ஆக்சுவலி 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. அது மூலயமா தான் 200 மடங்கு கடல் மட்டும் உயர்ந்திருக்கு. சோ அப்ப நிறைய கான்டினென்ட்ஸ் வந்து கடலுக்கு அடியில மூழ்கி இருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் வெப்பனை நம்ம ஜாய் பாய் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா நம்ம ஜாய் பாயுமே நல்லவரா கெட்டவரான்னு நம்ம வெகாபங்க்கு தெரியல. அதை தான் வந்து அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. இப்போ நேவி ஹெட் குவார்டர்ஸ் காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஆக்வைன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்பயும் போல சிகரெட்டை குடிச்சிட்டு செம்ம டென்ஷன்ல நம்ம வெகாபங்கோட நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையுமே உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நீ சொல்லணும் வெகாபங்க் அப்படின்னு ஆக்காயின்னு சொல்றான். நம்ம எல்லாருமே ஆக்காயினை வந்து ரொம்பவே வெறுத்திருப்போம். ஏன் அப்படின்னா அவன் ஏச வந்து கொன்னு இருப்பான். சோ அவனை நம்ம வந்து எல்லாருமே வெறுத்திருப்போம். ஆனா அவனுமே வந்து இந்த வாய்ட் செஞ்சுரி பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். சோ மேபி அவனுக்கு உண்மை தெரிய வந்தா அவன் மேரினை விட்டு வரலாம், வாய்ப்பு இருக்கு, பாப்போம். ஓகே, நம்ம வெகாபங்க் மெசேஜ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் பைரட் கிங்கோட க்ரூ மெம்பர்ஸ் பத்தி தான் அப்படின்னு வெகாபங்க் சொன்ன உடனே எல்லா மெரிட்ஸுமே வாயை பொளக்குறாங்க. பைரட்ஸ்க்கு எப்படிடா அதை பத்தி தெரியும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம கோல்டி ராஜரோட க்ரூமேட் தான் வாய்ட் செஞ்சுரி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க. சோ அதனாலதான் நம்ம வெகாபங்க் வந்து இப்படி சொல்றாரு. அண்ட் அதை கேட்டு மெரின்ஸ் வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம குரோக்கஸை காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைரட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சீக்கிரட் தெரிஞ்சுக்கிறது ஆபத்து இல்லையா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து அந்த யார்க் பைத்தியக்காரி காமிக்கிறாங்க. அவ வந்து ஒரு குழப்பத்துல இருக்கா. எப்படி இது பாசிபிள் ஸ்டெல்லா, உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் தான் அந்த மதர் ஃபிளேமோட ஃபிராக்மெண்ட்டை திருடுனேன்னு சொல்லிட்டு? நான் வந்து என்னோட மெமரி சிங்க்ரனைசேஷன் வந்து கட் பண்ணிட்டேன்ல, அதுக்கப்புறமும் நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது இம்பாசிபிளான ஒரு விஷயம் தானே. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு சுத்தமா போய் சொல்ல வராது. அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு நடிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கப்போ நான் தான் திருடன அப்படின்னு சொல்றப்போ நீ சர்ப்ரைஸ் தானே ஆன. ஒருவேளை லுலிஷியாவை பத்தி உனக்கு தெரிய வந்து அதுக்கப்புறமா நீ ரீடிங் எடுத்தியா? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. உனக்கு கவர்மெண்டோட பிளான் முன்னவே தெரிஞ்சிருக்கு. இல்ல அப்படின்னா இப்ப நடக்கிற எதையுமே நீ பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த பிராட்காஸ்ட் ஸ்னேலையுமே நீ மறைச்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு யார்க் சொல்லிட்டு, எல்டர்ஸ் அந்த பிராட்காஸ்ட் ஸ்னேல் எங்க இருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு யார்க் சொல்லவும் இது கேட்ட மார்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நீ கன்ஃபார்மா சொல்றியா அப்படின்னு கேக்குறான். நானுமே ஒரு வெகாபங்க் தான். சோ நான் வந்து கன்ஃபார்மா சொல்லுவேன். அந்த ஸ்னேல் எங்க இருக்கு அப்படின்னா ஃபேப்ரியஸ் ஸ்டேட்டத்துல. அண்ட் அந்த ஸ்னேல அயன் ஜெயிண்ட் பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு யார்க் சொல்றா. அப்போ அந்த அயன் ஜெயினை காமிக்கிறாங்க. யார்க் ஆக்சுவலி என்ன சொல்றான்னா, வெகாபங்க் கிட்ட யார்க் வந்து நான் தான் அந்த மதர் ஃபிளேமோட ஃபிராக்மெண்ட்டை திருடன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே வெகாபங்க் வந்து அந்த மதர் ஃபிளேம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம லுலிஷா கிங்டம்ல ஏற்பட்ட அந்த டேமேஜை வச்சு எர்த்குயிக் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மள வந்து கவர்மெண்ட் வந்து கொலை பண்றதுக்கு வருவாங்க. சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிராட்காஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு எல்லா ப்ரிப்பரேஷனுமே அவர் பண்ணி வச்சிருக்காரு. இது எப்படி, இது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம் தானே அப்படின்னு யாருக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதை தான் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகே, நம்ம மெசேஜுக்கு வருவோம். எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரீவியஸ் பைரட் கிங்கோட க்ரூமேட்ஸ்க்கு காணாம போன அந்த ஹிஸ்டரி பத்தி ஃபுல்லாவே தெரியும். பட் அப்படி தெரிஞ்சுமே அவங்க அதை பத்தி சொல்லாம மறைஞ்சு போனதுக்கு ரீசன் என்ன, எதுக்காக அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு வெகாபங்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ சாபோடியை காமிக்கிறாங்க. சாபோடியில நம்ம ஷாக்கி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ரே கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இன்னுமா குடிச்சு முடிக்கல, நீங்க இந்த மாதிரி எல்லாம் குடிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து வயசானவன், ஜஸ்ட் லைக் வெகாபங்க் மாதிரியே நானும் நிறைய விஷயங்களை வளரிட்டேன். முட்டா பையன் மாதிரி வருங்கால யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அதை பறிச்சிடாத. அந்த சுவாரஸ்யம் இப்போ அவங்க தேட வேண்டிய ஒரு விஷயம், அப்படித்தானே ராஜர் அப்படின்னு நம்ம ரேலி சொல்றாரு. அதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. சாப்டரோட எண்டிங்ல நம்ம ஓடா வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, those who knew the truth just laughed அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கோல்டி ராஜருமே அந்த லாஃப் டேல போயிட்டு அங்க என்ன இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் சிரிப்பாரு. அண்ட் ஓடாவுமே இப்போ வந்து அதை தான் மென்ஷன் பண்றாரு. மேபி இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கலாம். அதை வச்சு நிறைய தியரி கூட வரலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து ஒன் பீஸ் சாப்டர் 116 நடந்திருக்கு. நம்ம 117 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.